ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில 100 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய மத்திய மாநில அரசுடைய நடவடிக்கையை நிறுத்திட வேண்டும் என்று மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துள்ளார்கள் 100 வருடங்களுக்கு மேலாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த மாஞ்சோலை ஃபாரஸ்ட் அந்த வனத்தை உருவாக்கியவர்கள் அந்த மக்கள். ஆனால் அந்த மக்களையே இன்னைக்கு நாங்கள் புலிகள் அதை கொண்டு விடுறோம், புலிகள் காப்பகமாக அறிவிக்கிறோம் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அவர்கள் வெளியேற்றுகிறார்கள். எனவே அவருடைய மண்ணுரிமை வாழ்வுரிமை மீட்பதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை 2006 வரவு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தியும், அதேபோல் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய தமிழர் கட்சியை ஆயத்தப்படுத்துவது, 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2026 ஜனவரியில் புதிய தமிழர் கட்சியினுடைய 7வது மாநிலமான நடைபெறுகிறது. இந்த மாநாடுகளில் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று குறித்து கலந்துரையாடலும் விவாதம் தான் வேளாண் பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வேளாண் பட்ஜெட்டை தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியுங்க. அதாவது நேற்று பொது பட்ஜெட்டை அறிவித்தாங்க. அந்த பொது பட்ஜெட்டே இதே திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் இந்த டெல்டா மாவட்ட மக்களுடைய எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? இது 5 முறை முதலமைச்சராக இருந்த அவருடைய சொந்தம், அவருடைய மகன் புத்திரர் ஆட்சி இருக்க முடியும். இந்த ஊருக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு நார்வச்சாரி இல்லை. ஏன் இல்லை? திருவாரூர் ஒரு நகரம் இன்னைக்கு வேணும் அதுக்குள்ள கொள்கிற வீடுகள் எப்படி வச்சிருக்கீங்க? என்ன டெவலப்மெண்ட், என்ன பட்ஜெட் போடுறது, என்ன வாட் இஸ் டெவலப்மெண்ட்? இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வச்சது? அதற்கான் 100 நாள் வேலை திட்டத்தை தவிர இந்த மக்களுக்கு வேறு மாற்று என்ன உங்கள் பட்ஜெட்டில் என்ன கொடுத்தீங்க? நீங்கள் இன்னைக்கு இனிமேல் 1 லட்சம் பேர் மகளிரை நீ சுய உதவி அவங்க தொழில் முனைவர் ஆக்குறதுக்கோ இவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கோ. அதனால் இவங்க இன்னைக்கு நல்லா வர ஜிஎஸ்டி வந்த பிறகு பெரிய அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. அதை எப்படியாவது செலவழித்து அதில் பெரிய பங்கு பெற வேண்டும் என்பதற்கான பட்ஜெட்டுகள் தான் இந்த பொது பட்ஜெட்டே இருக்கிறதே தவிர வேளாண்மையில் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச விலையை தீர்மானம் செய்வதற்கு என்ன அறிவிப்பு? தக்காளி விலைக்கோ அல்லது கத்திரிக்காய்க்கோ மிளகாய்க்கோ அல்லது நெல்லுக்கோ கரும்புக்கோ அதெல்லாம் சொல்கிறது எதுவுமே சார். கரும்பு விலை 4500 5000 கொடுன்னு சொன்னாங்க. நீங்கள் பட்ஜெட் 4 வருஷம் முடிஞ்சு வச்சு கொடுக்குறாங்களா? ஸோ அதனால் ஆதார விலை அடிப்படை தீர்ப்புன்னு சொன்னாங்க, கொடுக்குறாங்களா? எல்லா பகுதிகளும் குளிர்சாதன கிணறுகள் உருவாக்க கொடுத்துருக்காங்களா? எதுவுமே இல்லைங்க. இது கலர் கலராக ரியல் படுற மாதிரி நேற்று பட்ஜெட்டாலும் சரி இன்னும் நிறைய கலராக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வெறும் காகித பூவாக தான் இருக்கிற அது வேறு ஒன்றும் அது உண்மையான பூவாக இல்லை. கேட்குறாங்க 2 அணியும் ஒரு அணியில் இணையத்துக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது நாங்கள் 1999ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதன்முறையாக அந்த 3வது கூட்டணியில் ஒன்றா இருக்கிறோம். 2021ஆம் ஆண்டு அன்று 2 பேருமே அன்றைக்கு டீம் கூட்டணியில் ஒன்றா இருக்கிறோம். 2004ஆம் ஆண்டு தனியாகவே மக்கள் நல கூட்டணி, மக்கள் கூட்டணி, பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு நான் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் கண்ணப்பன் 3 பேர் சேர்ந்து கூட்டணி சொல்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏறப்போய் 25% மேற்பட்டவர்கள் தேர்தல் வேளாளர்கள் ஆதரவாளர்கள் அழைக்கப்படக்கூடிய மக்கள் 25% மக்களுடைய வாக்குகளை வாங்கிவிட்டு 1% 1/4% இல்லாதவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க. வெறும் திமுகவுடைய மாவட்ட செயலாளர், அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர், காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர் அந்த பட்டத்தை மட்டும் கட்சி மட்டும் புதுச்சு அவங்களே காலகாலமாக இந்த திருவாரூர் மாவட்டத்திலையும், நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும், தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் எல்லா மாவட்டங்களும் எல்லா பதவிகளையும் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நாங்களாம் இப்படியே போயிட்டுருந்தா? ஆனால் திருமாவளவனும் சரி வேறு யாரும் சரி தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்களில் தேர்தல் கூட்டணின்னு சொன்னால் அமைச்சரவையிலும் பங்கு கொடுக்கக்கூடிய
கூட்டணி ஆட்சி அதோட கலந்துக்கிறது தான் சரியா இருக்க முடியும். அது இல்லாம 4 சீட்டு 5 சீட்டு வாங்கிட்டு இப்படித்தான் சட்டமன்றத்துக்குள்ள போய் அவங்க பேசுறதை கேட்டு பேசாம கையெழுத்தி வர வேண்டியது. அதனால அமைச்சரவையிலும் பங்கு பெற்றால் தான் லட்சோபலட்சம் கோடான கோடி மக்கள் ஏழை எளிய மக்களுக்காக அவர்களுக்கு ஏதாவது உருப்படியாக நன்மை செய்ய முடியும், ஊழல் இல்லாத ஆட்சியை அமைக்க முடியும், டாஸ்மார்க் அறவை ஒழித்து கட்ட முடியும். அதனால தம்பி நிர்மலன் கூட அந்த கருத்தை சொல்லிட்டு இருந்தா பத்தாது, நேராக வந்துடணும், வெளியிலிருந்து வந்துடணும், வந்து அணிசேர்க்கணும். வந்து ஆட்சியில் வலுவா கொள்ளக்கூடிய ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்க முடியும். தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெண்டு கட்சிகளும் அது என்ன நான் சொன்னேன், 99 ஒன்னா இருக்கிறோம், 2001 இருக்கு, 2006 இருக்கிறோம். அது வாய்ப்பு தான் அந்த, அதாவது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் ஒன்னா நிக்கணும், ஒன்னா வரணும், திருமணம் அதிலிருந்து வெளியே வரணும். கடல்ல போயிட்டு கடற்காக தான் திட்டங்களை செயல்படுத்திட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி ஆமா, 9,39,000 கோடி, 9,39,000 கோடி ரூபாய் வந்து கடன் இருக்குதுங்க. 3 லட்சம் கோடி கடன் இருக்கிற அன்னைக்கே தமிழ்நாடு மூழ்கிடுச்சுன்னு சொல்லித்தானே வந்து பேசுறேன். வந்தப்பெல்லாம் 1.5 லட்சம் கோடி பூசாம கடன் வாங்குறீங்க. அவங்க நோக்கம் என்னன்னா 2026 ஆட்சிக்கு வரமாட்டோம், முடிஞ்ச அளவுக்கு கடனை வாங்கி வச்சுக்கலாம், எவ்வளோ கமிஷன் எடுக்க முடியும் அடிச்சுட்டு போயிடுவோம், வரக்கூடிய வந்து சிரமப்பட்டுங்கிறது தான் அவங்க அந்த பரந்த மனப்பான்மையோடு தான் கடனை வாங்கி போய்க்கிறாங்க. விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத வலியுறுத்துறாரு. அவரோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து யார் வந்தாலும் நாங்கள் ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம், அதிகாரத்திலும் கொடுப்போம் சொல்றாரு. அவரோட கூட்டணி எங்களுக்கு இந்த 2026 ஒரே அஜெண்டா, நான் யாரு தலைவர் யாரு கட்சிகள்லாம் ஆட்சியில பங்குன்னு சொன்னால் அவர்களோடு தான் கைகோடுறோம். அவரோடு கை, நான் தான் உங்களுக்கு அதை சொல்லிட்டேன், நீ கேட்டீங்க இல்லையா, எல்லோரும் ஆட்சியில் பங்கு என்ற ஒற்றை எஜெண்டாவில் எல்லாரும் அந்த புள்ளிக்கு வரணும். இனிமேல் தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒற்றை கட்சியினுடைய அந்த ஆட்சி, அதிமுக அந்த ஒற்றை கட்சியினுடைய ஆட்சி முறை ஒழிக்கப்படும். அந்த 2 கட்சியினுடைய ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்கப்படாம டாஸ்மாக் ஊழலையும் ஒழிக்க முடியாது, ரோடு ஊழலையும் ஒழிக்க முடியாது, வறுமையும் ஒழிக்க முடியாது, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வராது. அதனால தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே இந்த ஒரு புள்ளியில இணையணுங்கிறது என்னுடைய